அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசீவக தத்துவங்கள் அப்படிங்கிற லெசன் தான். 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இந்த லெசன் இருக்குது. இந்த லெசனோட 7ஆம் வகுப்பை நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம். அதையெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்திய வரலாறில் 21 லெசன் இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 8 லெசன் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸுக்கும் வீடியோ பதிவுகள் கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அது எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பிகநிதையா என்பது என்ன? பிகநிதையா என்பது என்ன? ஆன்சர், பௌத்த சமய நூல். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்ததாக கூறப்படுது. ஆசீவகம் மட்டுமே இடைக்காலத்தின் பிற்பகுதி வரை செயல்பாட்டில் இருந்தது. சமணம், பௌத்தம் நவீன கால வரையிலும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? முதல் கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றும் சரி. மகாவீரரின் அறிவுரைகள் டேஷ் ஆண்டுகளாக போதிக்கப்படுகிறது? மகாவீரரின் அறிவுரைகள் எத்தனை ஆண்டுகளாக போதிக்கப்படுகிறது? ஆன்சர், 1000 ஆண்டுகளாக போதிக்கப்படுது. முதல் சமண பேரவை எங்கு நடைபெற்றது? முதல் சமண பேரவை எங்கு நடைபெற்றது? பாடலிபுத்திரம். வல்லபி சமண பேரவை கூட்டம் எந்த நூற்றாண்டில் நடைபெற்றது? வல்லபியில் சமண பேரவை கூட்டம் எந்த நூற்றாண்டில் நடைபெற்றது? ஆன்சர், 5ஆம் நூற்றாண்டு. 5ஆம் நூற்றாண்டு, ஆப்ஷன் டி. சமணம் டேஷ் உறுதிமொழிகளை கொண்டது? சமணம் எத்தனை உறுதிமொழிகளை கொண்டது? ஆன்சர், 5 உறுதிமொழிகளை கொண்டது. ஸோ அந்த 5 உறுதிமொழிகளை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் பொறுத்துக்க மூலயமா. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், உண்மை அப்படின்னா என்ன? சத்தியா, அதாவது சத்தியா அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையாக இருக்கணும் அப்படிங்க. திருடாமை அப்படின்னா அசௌரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பொன் பொருள் ஆசை இல்லாமை, அபரிகிரகா. பிரம்மச்சரியம், திருமணம் செய்யாமை. ஓகேங்களா? திருமணம் செய்யாமை. அஹிம்சைனா எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது. இதுதான் சமணத்தோட அந்த 5 உறுதிமொழிகள். சமண மதம் டேஷ் பிரிவுகளை கொண்டுள்ளது? சமண மதம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது? ஆன்சர், 2. கீழ்கண்டவற்றுள் எது சமண மதத்தின் 2 பிரிவுகள்? திகம்பரர், ஸ்வேதாம்பரர் ரெண்டுமே சமணத்தோட பிரிவுகள் தான். ஆகம சூத்திரங்கள் எழுதப்பட்ட மொழி என்ன? ஆகம சூத்திரங்கள் எழுதப்பட்ட மொழி என்ன? ஆன்சர், அர்த்த மகதி பிராகிருதம். அர்த்த மகதி பிராகிருதம். தவறானதை காண்க அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்கள், இலக்கியங்களின் 2 பெரும் பிரிவுகள்னா ஆகம சூத்திரங்கள், ஆகம சூத்திரங்கள் அல்லாத இலக்கியங்கள் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். ஆகம சூத்திரங்களில் 11 நூல்கள் இருக்குது. ஆகமம் அல்லாத இலக்கியங்களில் 84 நூல்கள் இருக்குது. ஆகமம் அல்லாத இலக்கியங்கள் பிராகிருதம், சமஸ்கிருதம், தமிழ், இந்தி போன்ற மொழிகளில் இருக்குங்கிறாங்க. ஸோ இதில் தவறான ஒரு கூற்று அப்படின்னா ஆகம சூத்திரங்களில் 11 நூல்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் தவறானது. மற்றபடி எல்லாம் சரிதான். ஓகேவா? பத்திரபாகு எழுதிய நூலின் பெயர் என்ன? பத்திரபாகு எழுதிய நூலின் பெயர் என்ன? ஆன்சர், கல்ப சூத்திரா. நிர்வாண நிலையை அடைந்து உலகிற்கும் அடுத்த உலகிற்கும் இடையே பாதை அமைப்பவர்கள் யார்? ஆன்சர், தீர்த்தங்கரர்கள். தவறானதை காண்க அப்படிங்கிறாங்க. ஆகமம் அல்லாத 84 நூல்களில் 41 சூத்திரங்கள், 12 உரைகள், ஒரு மாபெரும் உரை உள்ளதுங்கிறாங்க. பத்திரபாகு எழுதிய கல்பசூத்ராவில் ஜைன சரிதா என்னும் பிரிவு சமண தீர்த்தங்கர்களின் வாழ்க்கை வரலாற்றை குறிக்குது.
இதில் முதல் தீர்த்தங்கரர் முதல் 24வது தீர்த்தங்கரர் வரையிலான வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடுதுங்கிறாங்க. மகாவீரர் 23வது தீர்த்தங்கரர் அப்படிங்கிறாங்க. இதில் தவறானது அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஏன்னா அவர் தான் 24வது தீர்த்தங்கரர். அடுத்தது பொறுத்துக 11 அங்கங்கள். 11 அங்கங்கள் அப்படின்னா சுவேதாம்பரர் பின்பற்றிய நூல் அப்படின்னு சொல்லலாம். சுவேதாம்பரர் பின்பற்றிய நூல். 5 மூலங்கள் சமணத்தின் அடிப்படை கோட்பாடாக இது கருதப்படுது. 12 உப அங்கங்கள்னால் நெறிமுறை குறிப்பேடு. முதல் தீர்த்தங்கரர் பார்சவநாதர். முதல் தீர்த்தங்கரர் யார்? பார்சவநாதர். தமிழர்கள் பின்பற்றிய சமண பிரிவு எது? தமிழர்கள் பின்பற்றிய சமண பிரிவு திகம்பரர். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? சமணர்கள் கர்நாடகாவில் இருந்து கொங்கு பகுதிக்கும், அதாவது சேலம், ஈரோடு, கோயம்புத்தூருக்கும், காவிரி கழிமுக பகுதிக்கும் திருச்சிராப்பள்ளி, தெற்கு முகமாக புதுக்கோட்டை பகுதிக்கும் சித்தன்னவாசல், இறுதியில் பாண்டிய நாட்டுக்குள்ளும் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி பகுதி இடம்பெயர்ந்தனர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அதில் எல்லாமே சரியாக தான் இருக்குது. எல்லாமே சரியாக தான் இருக்குது. அடுத்தது சித்தன்னவாசல் குகை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சித்தன்னவாசல் குகை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? புதுக்கோட்டையில். சித்தன்னவாசல் குகை நிலத்திலிருந்து எத்தனை மீட்டர் உயரமுடைய பெரும் பாறை ஒன்றில் அமைந்துள்ளது? ஆன்சர் 70 மீட்டர் உயரம். சித்தன்னவாசலில் எத்தனை சமண படுக்கைகள் உள்ளன? சித்தன்னவாசலில் எத்தனை சமண படுகைகள் உள்ளன? படுக்கைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் என்ன? 17. சித்தன்னவாசல் தொல்லியல் துறை பாதுகாப்பின் கீழ் வந்த ஆண்டு என்ன? சித்தன்னவாசல் தொல்லியல் துறை பாதுகாப்பின் கீழ் வந்த ஆண்டு 1958. காஞ்சிபுரத்தில் உள்ள சமண கோவில்கள் எத்தனை? காஞ்சிபுரத்தில் உள்ள சமண கோவில்கள் 2. சந்திரபிரபா கோயில் எந்த ஆண்டு சங்கீத மண்டபம் கட்டப்பட்டது? சந்திரபிரபா கோயிலில் எந்த ஆண்டு சங்கீத மண்டபம் கட்டப்பட்டது? 1387. தவறானதை காண்க. சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா குகை ஓவியங்களுடன் ஒப்புமைப்படுத்தப்படுகின்றன. சித்தன்னவாசல் அறிவர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. கிபி 5ஆம் நூற்றாண்டு சீன பயணியான யுவான் சுவாங் தமிழகத்துக்கு வந்தார். மகேந்திரவர்ம பல்லவன் ஒரு சமணராக தொடக்கத்தில் இருந்தாருங்கிறாங்க. இதில் எது தவறான ஒரு கூற்று அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்தவினா டேஷ் நூற்றாண்டில் முக்கால பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட இக்கோவிலின் முன்பகுதி அர்த்த மண்டபமும் பின்பகுதியில் கருவறையும் உள்ளன. முன்பகுதியில் அர்த்த மண்டபமும் பின்பகுதியில் கருவறையும் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 7ஆம் நூற்றாண்டு. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, காஞ்சியில் உள்ள 2 சமண கோவில்கள் திருலோக்கியநாத ஜைன சுவாமி கோவில் மற்றும் தீர்த்தங்கரர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்திரபிரபா கோவில். கூற்று 2, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கழுகுமலையில் உள்ள கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சமயர் கோவில் தமிழ்நாட்டில் சமணம் புத்துயிர் பெற்றதை குறிக்குதுங்கிறாங்க. ஸோ அப்போ முதல் கூற்று சரி, 2வது கூற்றும் சரியானது தான். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள சமணர்கள் எத்தனை பேர்? 83,359 பேர். 83,359 பேர். பஞ்சவர் படுக்கை எங்கு உள்ளது? பஞ்சவர் படுக்கை எங்கு உள்ளது? கழுகுமலையில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது பொறுத்துக. புஷ்பசேனா. புஷ்பசேனா அப்படின்னு சொல்லப்படுறது இருகப்பா. ஹரிஹர ராயர் விஜயநகர அரசர். சமணர் எண்ணிக்கை 0.12 விழுக்காடு. கழுகுமலை பராந்தக நெடுஞ்செழியனுடையது. திருமலையில் உள்ள நிமிநாதருடைய சிலையின் உயரம் என்ன? திருமலையில் உள்ள நிமிநாதருடைய சிலையின் உயரம் என்ன? 16 அடி. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? திருமலை சமண கோவில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரின் அருகே அமைஞ்சிருக்கு. கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. 22வது தீர்த்தங்கரரான நேமிநாதருடைய சிலையும் இங்கு அமைந்துள்ளது. தமிழகத்தில் காணப்படும் சமண சிலைகளில் மிகவும் உயரமானது நேமிநாதர் சிலை.
அப்போ எல்லாமே சரியாக இருக்குது. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? மதுரையிலும் அதை சுற்றிலும் 26 குகைகளும் 200 சமண கற்படுக்கைகளும் 60 கல்வெட்டுகளும் 100க்கும் மேற்பட்ட சிலைகளும் இருக்குது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னா கீழக்குயில்குடி கிராமம். இங்குள்ள குன்றுகள் மதுரை நகருக்கு மேற்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை டு தேனி நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, குன்றுகள். இந்த சிற்பங்கள் கிபி 860 முதல் 900 வரை ஆட்சி புரிந்த பாண்டிய அரசன் பராந்தக வீரநாராயண பாண்டியன் காலத்தை சேர்ந்ததுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது தான். பள்ளி என்பதன் பொருள் என்ன? பள்ளி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சமணர்களின் கல்வி மையம். புத்தரின் உண்மையான பெயர் என அறியப்படுவது எது? புத்தரின் உண்மையான பெயர் என அறியப்படுவது சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர். சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர். ஸோ எல்லாமே சொல்லலாம். ஓகேவா? புத்தர் டேஷ் பேருண்மைகள் கொண்டிருந்தார். புத்தர் டேஷ் பேருண்மைகளை கொண்டிருந்தார். 4. புத்தர். ஸோ பொறுத்துக இது ஓகேவா? புத்தர் முது நிறைவை எட்டியவர். அரச வாழ்வு இன்ப நுகர்வுன்னு சொல்லுவாங்க. துறவு அப்படின்னா தன்னடுக்க நிலை. திரிபீடகான்னா அது ஒரு பொது விதி பௌத்தத்தில். புத்தரின் போதனைகள் கிமு 80 எந்த மொழியில் எழுதப்பட்டன? புத்தரின் போதனைகள் கிமு 80 எந்த மொழியில் எழுதப்பட்டுச்சு? பாலி மொழியில் எழுதினாங்க. பாலி மொழியில் எழுதப்பட்ட திரிபீடகா 3 பிரிவுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? 3 கூடைகள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அடுத்தது பொறுத்துக. வினய பீடகா. வினய பீடகா அப்படின்னாலே உங்களுக்கு பௌத்த துறவிகள் வந்துடுவாங்க ஞாபகம். சுத்த பீடகா அப்படின்னா மூல கோட்பாடு. அபிதம்ம பீடகா அப்படின்னா நுண்பொருள் கோட்பாடு. ஜாதகங்கள்னா புத்தரோட வாழ்க்கை. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? இலங்கையின் புகழ்பெற்ற வரலாற்று தொகுப்புகள் மகாவம்சம், தீபவம்சம். மகாவம்சம் இலங்கை மற்றும் இந்திய துணைக்கண்டத்தின் அரச குலங்களை பற்றி சொல்லுது. தீபவம்சம் புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கைக்கு வருகை புரிந்ததை பற்றியும் சொல்லுதுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது. அனைத்தும் சரியானது. கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? அடுத்து பாருங்க. பாக்டீரிய அரசன் என்பவருக்கும் பௌத்த பிட்சுவான நாகசேனர் என்பவருக்கும் இடையே பௌத்தத்தின் சில அம்சங்கள் குறித்து நடைபெற்ற உரையாடலை கொண்டுள்ளது மிலிந்தபன்கா என்னும் நூல். புத்த கோஷாவால் எழுதப்பட்ட விசுத்திமக்கா பிற்காலத்தைச் சேர்ந்த ஒரு நூல். இவரே முதல் பௌத்த உரையாசிரியருங்கிறாங்க. வீரச்சோழியம் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்னும் நூல் மற்றும் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்தரின் செப்பு சிலைகளும் பின்வந்த காலங்களிலும் பௌத்தம் இருந்ததை விளக்குதுங்கிறாங்க. அப்போ அனைத்தும் சரியானது தான். எது சரியானது? புத்த மதம் தமிழகத்தின் நாகப்பட்டினத்தில் மட்டுமே சிறப்புற்று இருந்தது. காரணம் சோழ அரசர்கள் அதை ஆதரித்தனர். நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ விஜய அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி விகாரைக்கு ராஜராஜ சோழன் ஆதரவளித்தார் அரசியல் காரணங்களுக்காக. சீத்தலை சாத்தனாரால் எழுதப்பட்ட மணிமேகலை முற்றிலுமாக தமிழ் பௌத்தத்தை பிரதிநிதித்துவம் படுத்தும் காப்பியமாக இருந்துச்சுங்கிறாங்க. இப்போ இதுலேயும் அனைத்தையும் சரிதான். திருநாட்டியாங்குடியில் உள்ள புத்தரின் சிலை உயரம் என்ன? 1.03 மீட்டர். அடுத்தது பொறுத்துக. புத்த சரிதா அப்படின்னா உங்களுக்கு அஸ்வகோசர். மகாவம்சம் அப்படின்னாலே அரச குலங்களை பற்றி சொல்கிறது. விகாரா அப்படின்னா வாழ்விடம், தட்சசீலம் கல்வி நிலையம். ஓகேவா? ஆசீவக தத்துவத்தை ஆதரித்தவர் யார்? ஆசீவக தத்துவத்தை ஆதரித்தவர் யார்? தசரதா. ஆசீவர்களின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆசீவர்களின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கோசலாமன்காளி புத்தா. ஓகேங்களா? கோசலாமன்காளி புத்தா அப்படின்னு கூட படிங்க. ஓகேவா? பொறுத்துக. ஆசீவக தத்துவம் கர்மாவை பற்றி சொல்லுது. வஜ்ரபோதி தாந்திரிக சடங்குகள். புத்த கோசா முதல் பௌத்த உரையாசிரியர். விகாரா சமஸ்கிருதத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை.
கீழ்கண்டவற்றுள் எது களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது? கீழ்கண்டவற்றுள் எது களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டதுன்னா சமண மதம். சமண மதம். அடுத்தது பொறுத்துக்க தான் 24வது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர். சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர் எழுதுனது. ஜைன சரிதா சமண நூல். சாக்கியமுனி கௌதமர் புத்தரை குறிக்குது. ஓகேவா? விகாரா என்பது எந்த மொழி சொல்? விகாரா என்பது எந்த மொழி சொல்? சமஸ்கிருத சொல். சூடாமணி விகாரை யாரால் கட்டப்பட்டது? சூடாமணி விகாரை யாரால் கட்டப்பட்டது? ஸ்ரீ விஜயாவால். புஷ்பசேனா என்னும் சமண முனிவரின் சீடர் யார்? புஷ்பசேனா என்னும் சமண முனிவரின் சீடர் யார்? இருகப்பா. இருகப்பா. ஓகேங்களா? அவருடைய சீடர். அடுத்த புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். சமண பேரவை முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் தொகுக்க முற்பட்டனர்? பாடலிபுத்திரத்தில். ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டன? அர்த்தமகதி பிராகிருதம். அர்த்தமகதி பிராகிருதம். கீழ்கண்டவற்றுள் எது களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது? சமண மதம். தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுகைகளை எங்கு காணலாம்? வேலூரில். கழுகுமலை குடைவரை கோயில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? பராந்தக நெடுஞ்சடையன். அடுத்தது கோடிட்ட இடங்கள். தமிழ்நாட்டில் உள்ள சமண சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் ஒரு சிலை அப்படின்னா நேமிநாதர் சிலை. நேமிநாதர் சிலை. புத்த சரிதத்தை எழுதியவர் யார்? புத்த சரிதத்தை அஸ்வகோஷர் அப்படிங்கிறவர் எழுதுகிறார். டேஷ் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் பல்லவ நாட்டிற்கு வந்திருந்தார்? ஆன்சர் கிபி 7ஆம் நூற்றாண்டு. பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் சமயம் டேஷ் என எடுத்துரைக்கின்றது அப்படிங்கிறாங்க. சமயம் என டேஷ் எடுத்துரைக்கின்றது? மகேந்திரவர்மனின் மத்த விலாச பிரகசனம் என்னும் ஒரு நூல். மகேந்திரவர்மனோட மத்த விலாச பிரகாசனம் என்னும் நூல். மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் ஆசீவகர்களை ஆதரித்தனர். ஆசீவர்களை ஆதரித்தாங்க. அடுத்தது பொறுத்துக. கல்பசூத்தரா. கல்பசூத்தரா அப்படின்னா பத்ரபாகு அவர் எழுதுனது. சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர் எழுதுனது. நேமிநாதர் அப்படின்னா யாருன்னா 22வது தீர்த்தங்கராக இருந்தவர். மிலிந்தபன்கா அப்படின்னா நாகசேனர். கீழக்குயில்குடி மதுரையில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பொருந்தாததை காண்க. சித்தன்னவாசல் பொருந்தாதது. மற்றபடி திருப்பதி குன்றம், கழுகுமலை, கீழக்குயில்குடி, நாகப்பட்டினம் பொருந்தும். ஓகேவா? அடுத்தது கூற்று. பழைய மதங்களின் குருமார்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை என கௌதமர் தெரிந்து கொண்டார். துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதே முக்தி அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தனங்கிறாங்க. ஆன்சர் என்ன? கூற்று, காரணம், கூற்றுக்கான சரியான விளக்கம் ரெண்டுமே சரி. சரியான கூற்றினை கூறுங்கிறாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறான 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்தன. பள்ளி என்பது புத்த மதத்தாரின் கல்வி மையம். அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரைகளை கொண்ட நாடாக விளங்கியது. ஆசீவகம் 15ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து செயல்பட்டதுங்கிறாங்க. ஸோ அப்போ இதில் கூற்று 1 சரி, 3 சரி, மற்றதெல்லாம் தப்பு. 1ம் 3ம் சரி. சரியா தவறா? 12வது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. சரி. வரலாறு முழுவதிலும் ஆசீவர்கள் அனைத்து இடங்களிலும் அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்தது. சரி. சமண நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் கல்வி கற்பிக்கப்பட்டது. சரி. நலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா ஆகியன மிகச்சிறந்த புனித தலங்களாய் இருந்தது. தப்பு. இதெல்லாம் கல்வி நிலையங்கள். தாதாபுரம் சோழர் காலம் முதலாகவே பௌத்தம், சைவ, வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது. தவறு. ஸோ இதோட இந்த லெசனை நம்ம முடிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலுக்கு புது நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.